வணக்கங்கண்ணா. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகுந்தபாளையம். இங்கே தான் நம்ம ஒரு 8 வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இயற்கை விவசாய பதிவு தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத நம்ம யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம காட்டிகிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே உயிர் உரம். அதாவது புழு, பேனு, வண்டு, சாருறிஞ்சும் பூச்சி, வைரஸ் நோய், இந்த மாதிரியான அனைத்து விதமான நோய்களுக்கும் புழுக்களுக்கும் நம்மளே தீர்வு கண்டுக்கிறோம். நமக்கு நாமே உணவு தயாரித்து செடிக்கு தேவையான உணவு இடுபொருள் அனைத்தையும் கொடுக்குறோம். இப்போ மல்லிகைப்பூவுக்கு மொக்குப்புழுக்காக மருந்து அடிக்கிறோம். ஏன்னா புழுவுனாவே வாங்க காட்டுக்குள்ளே போவோம். பாருங்கள், இதுதான் நம்ம மல்லிகைப்பூ செடி. இப்போ இதுக்கு தான் நம்ம மொக்குப்புழுவுக்கு நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவ்வளோக்கா புழு ஒன்றும் இல்லை. எங்கேயாச்சும் ஒன்று வருது, இல்லை இங்கே பாருங்கள், எங்காவது ஒன்று தான் வருது. அதுக்கு தான் நம்ம மொக்குப்புழுவுக்கான உயிரோடம் தான் இப்போ கொடுக்குறோம். பாருங்கள், இப்போ நம்ம மருந்து கலக்கிட்டு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பிடி ப்ளஸ் ஸ்டெப்டோமைசிஸ் இன்றைக்கி இந்த மருந்துக்கு கொடுக்குறோம் புழுவுக்கு. இது கொடுக்கறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இலையை சாப்பிட்ற புழு, மொக்குப்புழு, அதோட அந்துவு பூச்சி மேலே பறக்குது பார்த்தீங்களா, அந்த பறந்து போய் முட்டையிடுறதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஸ்டெப்டோமைசிஸ். இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம மழை காலத்துலேயும் பூ பறித்தோம். பூவும் பாருங்கள் எல்லாம் மொக்கோட தான் இருக்குது, அரும்போட தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால மட்டும்தான் மொக்குப்புழுவிலேருந்து அனைத்தையும் செலவு கம்மியாக நமக்கு நாமே இடுபொருள் தயாரிச்சுக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் காட்டையும் கீழையும் சுத்தமாக வச்சுக்கணும். இதுக்கு நம்ம மெயினாக சாணப்பாசி கரைசல், அதாவது நம்ம சாணியை எடுத்து நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாசி மூலமாக எடுத்து அதை நுண்ணுயிர் பெருக்கம் பண்ணி பாக்டீரியாவை பிரித்து எடுத்து நுண்ணுயிரி பெருக்கம் பண்ணி செலவு குறைப்பதற்காக 200 லிட்டருக்கு வெறும் 100 ரூபா தான் செலவாகும். அதை கொடுக்கறதுனால தான் நம்ம செடி இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் நம்ம லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே தெரியும். நம்ம அந்த சாணப்பாசி கரைசலை வச்சு மீனமிலம் தயாரிக்கிறது, நுண்ணூட்டம் தயாரிக்கிறது, மேலே ஸ்ப்ரேவுக்கு அனைத்துமே செலவே இல்லாமல். நீங்கள் நார்மலாக கெமிக்கல் விவசாயத்தில் 10,000 ரூபா பண்ணுற பக்கம் வெறும் 1000 ரூபா பண்ணால் அதை விட இது மண் வளமாகும், உங்களுக்கு ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். அதற்காகத்தான் நம்ம பயிற்சி கூட வச்ச அன்னைக்கு கூட ஒன்று கொடுத்தா நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். வாட்ஸ்அப் மூலியமாகவும் இப்போ பயிற்சி கொடுக்குறது, ஏன்னா வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடிய இயற்கை விவசாயத்தில் தான் இருக்குது. பாருங்கள், செடி இந்த மாதிரி தான் இருக்கணும், காடு இந்த மாதிரி தெளிவாக தான் இருக்கணும். நான் ஏன் சொட்டு நீர் இப்போ நடுவில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி இதில் தான் விடுவேன். இப்போ இங்கே இருக்கிற வேறு இங்கே வரும் தண்ணி எடுக்கிறதுக்கு, இந்த செடியோடைய வேறு தண்ணி எடுக்க இங்கே வரும். அப்போ அங்கேருந்து வர்ற வழியில் இருக்கக்கூடிய சத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேயும் தண்ணியை எடுக்கும். நம்ம செடிக்கிட்டே வட்டம் கட்டி கொடுக்குறது என்ன ஆகும்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் இடுபொருள் கொடுப்போம், தண்ணி கொடுப்போம்னு அது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது ஈல்டு கொடுக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. செடி உங்களுக்கு வேரோட்டம் எந்த அளவுக்கு வேரோட்டம் அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். அதனால் வேர் வளர்ச்சி தான் நமக்கு முக்கியம். வேர் வளர்ச்சிக்காகத்தான் நம்ம சாணப்பாசி கரைசல் கொடுக்குறோம். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்ப்ரே மூலியமாகவே நம்ம ரிசல்ட் எடுத்துடலாம், ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்புங்க. நம்ம செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது மண் தான். அந்த மண்ணுக்குண்டான உணவை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு செடி செடி நமக்கு தேவையானது நம்ம கொடுத்துடலாம். ஸ்ப்ரேவை நம்ம எதற்காக பயன்படுத்தணும்னா, இந்த பூச்சி புழு தவிர்க்க முடியாத காரணத்தினால செடி சத்து குறைபாடு ஏற்படுது அப்படிங்கிற வெளுத்து போய் வெள்ளையாக இருக்கும். அந்த செடி பார்த்திங்கன்னா அப்படியே நெருப்பில் சுட்ட மாதிரி மாறும். அப்போ அந்த செடி காஞ்சிடும். அந்த மாதிரி இது ஜிங்கு பராசு தலைச்சத்து பற்றாக்குறை, அதுக்கு நம்ம அந்த சத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு சத்து செடிக்கு என்ன சத்து குறைபாடு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம கொடுத்தோம்னா மட்டும்தான் ரிசல்ட்டு எடுக்க முடியும். அதற்காகத்தான் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். அந்த பயிற்சியில் செடி எப்படி நடணும், நட்டதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும், செடி பூக்கையில் என்ன கொடுக்கணும், நோய் வருதுன்னா நோய்க்கு என்ன மருந்து தயாரிக்கணும், வர்றதுக்கு முன்னாடி எப்படி தடுக்கணும், வந்துட்டாலும் எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியமான விஷயம். அதைத்தான் நம்ம இப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், செடி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி செடிகளை மட்டும் விட்டுறாதீங்க. பாருங்கள், இது மேலே பூவே இருக்காது. இது செடியில் இருக்கக்கூடிய சத்தையும் எடுத்துட்டு செடியை வளைச்சி கீழேயும் கொண்டுக்கிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூ பாருங்கள் எப்படி என்ன சைஸில் இருக்குன்ட்டு. 1 இன்ச்சு நீளம் இருக்குது பூ, தெரியுதுங்களா? 1 இன்ச்சு நீளத்தை விட எச்சாவே இருக்குது.
இந்த மாதிரி பூ சைஸ் வரணும், காம்பு நீளம் வரணும் அப்படின்னாவே மோர் கரைசல், மீன் அமிலம், இந்த மாதிரி அரப்பு மோர் கரைசல், அதில் வந்து நம்ம சாணப்பாசி கரைசல், இதெல்லாம் எந்த அளவில் எந்த ரேஷியோவில் எப்போ கொடுக்கணும், செடி என்ன கண்டிஷனில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும். நூல் பிடிச்ச மாதிரி திங்கக்கிழமையானா இது, வெள்ளிக்கிழமையானா அது, புதன்கிழமையானா இப்படி அந்த மாதிரி எழுதி வச்சு கொடுத்தோம் அப்படின்னம்னா அது ரிசல்ட் எடுக்க முடியாது. ஆரம்பத்துலேயும் நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதனால தான் நம்மளுடைய அனுபவத்தை லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் தர்றோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இயற்கை விவசாயத்தில் நானும் கொஞ்சம் கத்திரிக்காயாக இருக்கட்டும், அல்லது சுரக்காயாக இருக்கட்டும், பீக்கிங்காய், வெண்டங்காய், அனைத்து விதமான காய்கறி பயிர்கள் அனைத்துக்குமே ஒரே முறை தான், அளவு மட்டும்தான் மாறுபடும். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடையில் விற்கக்கூடிய பொருள் தான் இது வந்து இந்த மருந்து இந்த காய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இயற்கை விவசாயம் அது நான் சொல்லிக் கொடுக்குறது தற்சார்பு இயற்கை விவசாயம். இதுக்கு வந்துட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து செலவு கிடையாது, இடுபொருள் செலவு கிடையாது. நமக்கு நாமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு இயற்கை விவசாயம் பண்ணுறோம். எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை அதை வச்சு பண்ணுறதுனால தான் நம்மளால ஜெயிக்க முடியுது. பார்த்திங்கன்னா இப்போ பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம் நம்ம கொடுக்கும்போது நாட்டு மாட்டு சாணம் அளவுக்கு அதிகமாக நமக்கு தேவைப்படும். நாட்டு மாடு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதே சமயத்தில் இப்போ பஞ்சகாவியாவுக்கெல்லாம் நெய், மோர், பால்னு நிறையா வேணும். இல்லைனாலும் விலை கொடுத்து வாங்கினோம்னாலும் நெய்யெல்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே தான் விற்கிது. அதையெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்துட்டு செலவு அதிகமாக இருக்குது, நமக்கு அதிக காடு பண்ணுறதுனால முடியல அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சோம். பழைய மெத்தடெல்லாம் பார்த்திங்கன்னா மீனமில வந்து உங்களுக்கு 40 நாள், 45 நாள், 50 நாள் ஆகும். நம்ம அட்வான்ஸாக 15 நாளில் கண்டுபிடிச்சோம். கரும்பு சாறு போட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாணப்பாசி கரைசலில் வெறும் 10 நாளையில் எடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவு செலவு கம்மியாகவும் இருக்கும், நாட்களும் குறைவு. 4ல் 1 பங்கு தான் பழைய மீனமிலத்தோடைய செலவை விட. அதே சமயத்தில் நாட்டு மாடு இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு உதாரணமாக நம்ம செஞ்சு பார்த்தோம். அதில் சக்ஸஸ் அடைஞ்சாச்சு. அதனால தான் நம்ம வந்து யூடியூப்பில் நம்மளுடைய அனுபவ பதிவு தான் போடுறோம். இன்றைக்கி நாட்டு மாடு இருந்து நம்ம என்ன ரிசல்ட்டு எடுக்கிறோமோ அதே ரிசல்ட்டு இல்லைனாலும் நம்ம இந்த சாணிப்பாசி கரைசலை வச்சு கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். இப்போ எங்கிட்ட நாட்டு மாடு இல்லை, நான் இல்லைனாலும் மாமா வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து தான் ஒவ்வொரு டைமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரே டைம் இப்போ எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம இது பண்ணினதுனால அதை வச்சே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்படிங்கிறது நமக்கு செலவு கம்மி. இப்போ நீங்களே 1 லிட்டர் சாணப்பாசி கரைசல் வாங்கினாலும் அதை வச்சு 200 லிட்டர் பண்ணலாம். அதுலேருந்து மீண்டும் மீண்டும் நீங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், பூ பாருங்கள், 1.5 இன்ச்சு நீளம். இந்த அளவுக்கு வருது அப்படின்னா நம்ம பராமரிப்பு முறை, நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள் தான். பாருங்கள், இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்ற. ஒரே செடியில் எத்தனை அரும்பு, எத்தனை கிளைகள். இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரே வழி இயற்கை விவசாயம் தான். அது இப்போ நம்ம கெமிக்கல் விவசாயி இயற்கை விவசாயத்துக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெத்தேடு வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தேடு. இயற்கை விவசாயமே பண்ணிக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு ஒரு மெத்தேடு. ஏன்னா இப்போ கெமிக்கலில் பண்ணிக்கிட்டு வந்தோடனே டக்குன்னு அவங்க மாறும்போது கொஞ்சம் லேட்டாகும். அது லேட்டாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு மெத்தேடு மாற்றி வச்சுருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி கெமிக்கலில் என்ன ரிசல்ட் எடுத்தாங்களோ அதை விட ரிசல்ட் இதில் சேர்த்து எடுக்கலாம். செலவு கம்மி. இப்போ ஒரு 10 டேங்க் அடிக்கிறாங்கன்னா 10 டேங்க் ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட அவங்க நம்ம முறையை பயன்படுத்தி நம்ம ஃபாலோ பண்ணி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1500 ரூபாயில் ஒரு 300-400 ரூபா தான் செலவாகும். அவங்க இந்த மோர், மீனமிலம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணுறதோடு சேர்த்து ஒரு 500 ரூபாய்க்குள்ளே முடிச்சுக்கலாம். அப்படி அந்த 10 டேங்க் 500 ரூபாய்க்குள்ளே முடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு செலவும் மிச்சம், செடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரும்பெடுக்கு, செலவும் கம்மி, அதே சமயத்தில் ரிசல்ட்டு நல்லா பக்காவாக கிடைக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஈஸியான வழி, மண் வளம் பாதுகாக்கப்படும், செடிகளும் அளவுக்கு அதிகமான பூக்கள் கொடுக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் மெயின் சாணப்பாசி கரைசல், உயிர் உரம், எண்ணெய் கரைசல். இந்த மாதிரியான ஒவ்வொரு கரைசலையும் நம்ம பயன்படுத்தும் போது செலவு குறைவாகவும் இருக்கும், நமக்கு வரவு வந்து அதிகமாகவும் இருக்குது, மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரும்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உழைப்பு தான், கிட்டத்தட்ட 8 வருஷத்தோட உழைப்பு தான் இந்த செடி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது.
ஒரு விவசாயினா இப்போ எப்படி இருக்கணும் அது பார்த்திங்கன்னா, மருந்தடிக்கிறது நம்ம முதுகில் தூக்கிட்டு போய் ஒவ்வொரு டைம் அடிச்சுக்கிட்டு இருந்தால், இப்போ அங்கே பேரில் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து தண்ணி மோந்துட்டு வந்து இந்த கடைசிக்கு கொண்டுட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தால், இப்போ என்ன பண்ணிட்டுனா இந்த மாதிரி பேரலில் மருந்து கலக்கி 2 in 1 அதே மோட்டர் முதுகில் தூக்குனதை மட்டும் பம்புலேருந்து வரக்கூடிய ஓசை மட்டும் பாருங்கள். இந்த ஓசை பம்புலேருந்து வர்றதை மட்டும் டேங்க்லேருந்து பம்புக்கு போகிறத எடுத்துகிட்டு நேராக பம்புலேருந்து பம்புக்கு போகிற மாதிரி இப்போ இதில் மருந்து கலக்க போகிறேன். கலக்கிட்டு ஓஸு பார்த்திங்கன்னா பாருங்கள், இது இழுத்துட்டு போய் கண்ணில் அடிக்க போகிறப்ப எப்படி அடிக்கிறதுன்னு பாருங்கள். ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருப்போம். அந்த மாதிரி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. பாருங்கள் இப்போ எப்படி செடி எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வெய்ய அடிக்க முடியும் நல்லா பாலிச்சுன்னு. இந்த மாதிரி செடியை வச்சுருந்தா தான் நம்ம ரிசல்ட் எடுக்க முடியும். ஒரு 50 சென்ட் வச்சுருந்தாலும் ஒரு 30 கிலோ 40 கிலோ ரேஞ்சுக்கு பொறிக்கலாம்.